என்று மாறுமோ ராமேஸ்வர மீனவனின் அவல நிலையில் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ராமேஸ்வர மீனவர்கள். நேற்று கூட அனுமதி சீட்டு வாங்கி கடலுக்கு போன மீனவர்களை இலங்கை அரசு நமது எல்லையிலே வச்சு தடுத்து நிறுத்தி ஒரு படகை கயிறு போட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த படகு பழுதானதால் அந்த படகை விட்டுட்டு சென்றிருக்காங்க. மீனவர்களை ராமேஸ்வர மீனவர்களை மீன் பிடிக்கவே விடாத அளவுக்கு ரொம்ப கொடும் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹார்ஸ் பவர் இன்ஜின் கொண்ட படகுகளை வச்சு எங்க தமிழக மீனவர்களின் படகுகளை நேரடியாக முட்டுறது, எங்க வலைகளை சேதப்படுத்துறது, எங்க மீனவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரமான எங்க படகுகள் நாங்க வச்சிருக்கிறத விட எங்க படகுகளை இலங்கை அரசாங்கம் அதிகமா வச்சிருக்கு. எங்க படகுகளையும் எங்க மீனவர்களையும் மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இதுவரைக்கும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கல. இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய குடும்பத்தின் காரணமாக, எங்க குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக நாங்க இந்த தொழிலை நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற வழியே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசு எங்க மீனவன் மேலையும் எங்க படகு மேலையும் இப்படி எங்க படகை சேதப்படுத்தி எங்க மீனவனை சிறைப்பிடிக்கப்படுறது ரொம்ப தண்டனைக்குரிய ஒரு குற்றமா இருக்கு. எங்களையும் சக மனிதர்களாக நினைச்சு எங்க மத்திய மாநில அரசு எங்க இலங்கை பிரச்சனையை கையில் எடுத்து எங்க மீனவர்களை காத்து எங்க மீனவர்களை வாழ வைக்கணும் கேட்டுக்கொள்கிறேன்.